இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்கு அப்படி ஐடிபிஐ பேங்க்லேருந்து பேங்க் ஆஃபீஸர் கேட்டகரியில் 600க்கும் மேற்பட்ட காலி பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஒரு லக்கியஸ்ட் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் சேலரியே பேசிக் பே 40,000 ப்ளஸ் டிஏ ஹச்ஆர்ஏ எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கு மேலே கிடைக்கும். நம்ம செலக்ட் ஆகிற பட்சத்தில் ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழகத்தில் தான் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிஐ பேங்க்லேருந்து இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற கேட்டகரி தான். இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் வைஸ் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சென்னையில், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் டோட்டலாக எவ்வளோ காலி பண்டம் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து எக்ஸாக்டாக எல்லாமே சேர்த்து ஒரு 600 காலி பண்டம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்துக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கொடுத்துருக்க காலி பண்டங்கள் எண்ணிக்கை வந்து 50 கிட்ட நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டென்டேட்டிவ் வேகன்சி தான். இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது வந்து அவங்க ஃபர்தராக கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பொறுத்து தான். ஸோ இதுக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது 21 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி 30 நவம்பர் வரைக்கும் ஆன்லைனில் நம்ம வந்து 10 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து டிசம்பர் இல்லை ஜனவரியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரி, கிரேட் ஓவில் ஜென்ரல் எடுக்கிறாங்க. இதே கிரேட் ஓவில் ஏஏஓ அப்படின்னு இன்னும் 2 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. 2க்குமே வயது வரம்பு 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷமும், ஓபிசி அப்படின்னா 3 வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதையும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு கொடுத்துருக்குறாங்க. இதே ஏஏஓ ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து 4 இயர்ஸ் டிகிரி, அதில் பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிடெக்காக இருக்கட்டும், பிஇயாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிஷரி சயின்ஸ் இன்ஜினியரிங், அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, டைரி சயின்ஸ் இந்த மாதிரி எதில் படிச்சிருந்தாலும் இந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மினிமமாக 60% மார்க் எடுத்துருக்கணும் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ். மற்ற எல்லாரும் 55% மார்க் எடுத்திருந்தாலே போதுமானது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கான சேலரி வந்து பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து 6.14 லட்சத்துலேருந்து 6.50 லட்சம் வரைக்கும் பெர் இயருக்கு வந்து உங்களுக்கான சிடிசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்பிஐ வந்து பார்த்திங்கன்னா 6,50,000 வரைக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும். நியூ பென்ஷன் ஸ்கீமில் உங்களுக்கான பென்ஷனும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அப்பாயின்மெண்ட்டு எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதற்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் இருக்குது, எவ்வளோ எடுத்தால் உங்களுக்கு வந்து பாஸ் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி தான் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் என்னென்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 30 நவம்பர் 2024 இதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ உங்ககிட்ட ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைனில் சப்மிட் கொடுத்து நீங்கள் ஈஸியாக சப்மிட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 250 ரூபா மட்டும் ஃபீஸ் கட்டணும். மற்ற எல்லாம் 1050 ரூபா ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட், ஏஜ் ப்ரூஃப்க்கு,
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோட்டோ ஐடென்டிக்கு வந்து பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இது ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.